இன்னைக்கு ஒரு புராண கதை. பகவான் கிருஷ்ணரும் குசேலரும் தங்களுடைய பால்ய காலத்துல உஜ்ஜயினி நகரத்தில் இருக்கக்கூடிய சாந்திபனி அப்படிங்கிற முனிவர் கிட்ட குருகுல கல்வி பயின்று வருகிறார்கள். இருவருக்கும் மத்தியில ஒரு அழகான நட்புறவு இருந்தது. மிக அந்யோன்யமாக இருந்தார்கள். காலங்கள் உருண்டோடியது. பகவான் கிருஷ்ணர் துவாரகனுடைய அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே மாதிரி குசேலரும் அவருடைய ஊருக்கு போயிடுறாரு. அவருக்கும் திருமணம் ஆகுது, குழந்தைகள் எல்லாம் ஆகுறாங்க. எல்லாமே இருந்தாலும் குசேலரோட வீட்டுல வறுமை தாண்டவம் ஆடுது. ஒரு கட்டத்துல அவருடைய மனைவி சொல்றாங்க, பகவான் கிருஷ்ணர் துவாரகனுடைய அரசரா இருக்காருல்ல, அவர் உங்களுடைய நண்பர் தானே, அவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது உதவி கேட்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே குசேலர் சொல்றாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அழகான நட்பு நான் கண்ணன் மேல் கொண்டுள்ளேன். இந்த மாதிரி உதவி எல்லாம் என்னால கேட்க முடியாது. ஆனாலும் என் நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்புறாரு. உடனே அவருடைய மனைவி, நண்பனை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகாதீங்க அப்படின்னு சொல்லி 4 பிடி அவல், அதுதான் அவங்க கிட்ட இருக்கு, அதை ஒரு பழைய கந்தல் துணியில கட்டி கொடுத்து விடுறாங்க. குசேலரும் தன்னுடைய நண்பரை காண்பதற்காக துவாரகையை நோக்கி புறப்பட்டு செல்கிறார். துவாரகை அடைகிறார். அங்க அந்த அரண்மனையை நோக்கி போறாரு. அரண்மனை நுழைவாயிலேயே காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். என்ன விஷயம்னு கேட்கிறாங்க. நான் என்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன், கிருஷ்ணரை காண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க சிரிக்கிறாங்க. வறுமையே உருவான நீ, கந்தல் ஆடையுடன் இருக்கக்கூடிய நீ எப்படி எங்களுடைய அரசனுடைய நண்பராக இருக்க முடியும்? பொய் சொல்ல வேண்டாம், உங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி போகிறதுக்கு எத்தனிக்கிறார் குசேலன். அந்த நேரத்துல மாடத்திலிருந்து இதை கவனிக்கக்கூடிய கிருஷ்ணர் தன்னுடைய பால்ய நண்பன் வந்த சந்தோஷத்துல, பரவசத்துல குசேலா குசேலான்னு கூப்பிட்டு அவ்வளோ வேகமா ஓடி வர்றாரு. வந்தவர் குசேலனை ஆற தழுவி கொண்டு பழைய ஞாபகங்களை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவர் அரண்மனைக்கு கூட்டிட்டு அறுசுவை உணவு படைக்கிறார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், குசேலா நீ எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்கிறாரு. தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 4 பிடி அவளை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சத்துல நெளிறாரு குசேலன். அதை தெரிஞ்சு கொண்டு அந்த துணிப்பைய வாங்கி அதுல இருக்கக்கூடிய அவள் ரொம்ப ஆசையா சாப்பிடுறாரு கிருஷ்ணர். இப்படியே பேசிட்டு திரும்பி போயிடுறாரு குசேலன். எந்த விதமான உதவியும் கிருஷ்ணர் கிட்ட அவர் கேட்கவே இல்லை. வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய வறுமையான வீடு இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்குது. தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி எல்லாம் புத்தாடைகளுடன் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் இது அத்தனையும் கிருஷ்ணருடைய வேலைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இந்த நட்புல கிருஷ்ணர் அரசனாக ஓடோடி வரவில்லை, தன்னுடைய நண்பனை காண்பதற்காகத்தான் வந்தாரு. அதே மாதிரி குசேலனும் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு உதவி கேட்கலான்னு கிருஷ்ணரை பார்க்க போகல, தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்கு தான் போயிருக்காரு. நட்பு என்பது மிக அழகான உறவு. எதிர்பார்ப்பில்லாத நண்பர்களை நாமும் சம்பாதிப்போம். ஹாப்பி லிவிங். அன்புடன் அருணா.